வாருங்கள், சங்க காலத்தின் மிகத் துயரமான, ஆனால் மனிதகுலத்தின் மிக உன்னதமான அந்த இறுதிப் பகுதிக்குள் நுழைவோம். மூவேந்தர்களின் ஒட்டுமொத்த பலமும் வேள்பாரியின் காலடியில் தோற்றுப்போன அந்த புள்ளியிலிருந்து வேள்பாரியின் இறுதிப் பாகம் இதோ உங்கள் கண்முன் விரிகிறது. அத்தியாயம் 10. வீழ்ந்தது வீரம், எழுந்தது வஞ்சகம். பரம்பு மலையின் அடிவாரத்தில் மூவேந்தர்களின் பாசறையில் மயான அமைதி. சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் முகங்களில் ஈயாடவில்லை. உலகின் மாபெரும் சாம்ராஜ்யங்களை ஆண்ட தாங்கள் ஒரு மலைவாழ் மக்களிடம், அதுவும் ஒரு தனி மனிதனிடம் இவ்வளவு கேவலமாக தோற்றுப்போனதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. வாளால் இவனை வெல்ல முடியாது, படைகளால் இவனை அழிக்க முடியாது. ஆனால் பாரிக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, அதை வைத்து இவனை வீழ்த்துவோம் என்று வஞ்சகமான ஒரு சதித்திட்டத்தை தீட்டுகிறார்கள். பாரிக்கு என்ன பலவீனம்? ஈகை, கொடுக்கும் குணம் மற்றும் கலைப்பற்று. தன்னை நாடி வந்து பாட்டு பாடி பரிசில் கேட்கும் பாணர்களுக்கும் பானாஸ் பாடகர்கள் இரவலர்களுக்கும் இல்லை என்று சொல்லத் தெரியாத மாபெரும் வள்ளல் அவன். இந்த உன்னதமான குணத்தை தான் மூவேந்தர்கள் தங்களின் கேடயமாக பயன்படுத்த முடிவு செய்தார்கள். அத்தியாயம் 11. பாணர் வேடத்தில் மூவேந்தர்கள். அடுத்த நாள் அதிகாலை, பரம்பு மலையின் உச்சியில் உள்ள பாரியின் அரண்மனைக்கு 3 பேர் வருகிறார்கள். அழுக்கான ஆடைகள், தலையில் முண்டாசு, கைகளில் யாழ் மற்றும் தன்னுமை பழங்கால இசைக்கருவிகள். பார்ப்பதற்கு வறுமையில் வாடும் சாதாரண பாணர்கள், கலைஞர்கள் போல இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யார்? உலகையே கட்டி ஆண்ட சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள். தங்க கிரீடத்தை அணிந்த தலைகள் இன்று வஞ்சகத்திற்காக அழுக்கு துணியை கட்டிக்கொண்டு வேள்பாரியின் அவையில் நிற்கின்றன. பாரியின் காவலாளிகள் அவர்களை தடுக்கவில்லை. ஏனென்றால் பரம்பு மலையில் கலைஞர்களுக்கு எப்போதும் சிவப்பு கம்பள வரவேற்பு உண்டு. பாரியின் அவைக்குள் அந்த மூவரும் நுழைகிறார்கள். அத்தியாயம் 12. நெஞ்சைப் பிளந்த பரிசில். வேள்பாரி தன் சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி வந்து அந்த பாணர்களை இரு கைகூப்பி வரவேற்கிறான். மூவேந்தர்களும் தாங்கள் கொண்டு வந்த யாழை மீட்டி போய் கண்ணீர் வடித்து பாரியின் புகழை பாடுகிறார்கள். பாரி அந்த இசையில் மெய்மறந்து உருகுகிறான். பாடல் முடிகிறது. வேள்பாரி நெகிழ்ந்து போய், பாணர்களே, உங்கள் இசை என் உயிரையே உருக்கிவிட்டது. கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? பொன்னா, பொருளா, இந்த முழு பரம்பு நாடா? கேளுங்கள், தருகிறேன் என்கிறான். அப்போது அந்த மூவரும் தயங்கிக் கொண்டே, மன்னா, எங்களுக்கு பொன்னும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், உனது உயிர் தான் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவை முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறது. கபிலர் பதைபதைத்து போகிறார். ஆனால் பாரி, அந்த மாவீரனின் முகத்தில் ஒரு புன்னகை பூக்கிறது. தனது கூர்மையான கண்களால் அந்த மூவரையும் உற்று நோக்குகிறான். அந்த பாணர்களின் வேடத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களை அவன் அடையாளம் கண்டுகொள்கிறான். அத்தியாயம் 13. மாவீரனின் மரணச்சிரிப்பு. பாரி நினைத்திருந்தால் அடுத்த நொடியே அந்த மூவரின் தலையையும் சீவியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அரசர்களே, இதற்காகவா இவ்வளவு பெரிய படையோடு வந்து பல மாதங்கள் முற்றுகையிட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்தீர்கள்? அன்றைக்கே வறுமையில் வாடும் பாணர்களைப் போல வந்து என் உயிரை கேட்டிருந்தால் நான் அப்போதே சிரித்துக்கொண்டே கொடுத்திருப்பேனே. என் ஈகைக்கு முன்னால் உங்கள் வாழ் தோற்றுப்போனது. உங்கள் வஞ்சகத்திடம் என் உயிர் தோற்று போகட்டும் என்று சிரிக்கிறான். தன் வாளை கீழே போடுகிறான். எந்த ஆயுதத்தாலும் வீழ்த்த முடியாத அந்த இயற்கையின் அரண் ஒரு பொய்யான பாட்டுக்கு முன்னால் தன் கொள்கைக்காக தன் உயிரையே மனமுவந்து கொடுக்கிறான். மாவீரன் வேள்பாரி சரிந்து விழுகிறான். தமிழர்களின் வீரமும் ஈரமும் செறிந்த ஒரு மாபெரும் சகாப்தம் அங்கே முடிகிறது. அத்தியாயம் 14. இருண்டது பரம்பு, இயற்கையின் மரணம். வேள்பாரி இறந்த செய்தி பரம்பு மலை முழுவதும் பரவுகிறது. காடே அழுகிறது. நள்ளிரவில் ஒளிரும் காளான்கள் இருண்டு போகின்றன. அருவிகளின் சத்தம் ஒரு ஒப்பாரி போல மாறுகிறது. பறவைகள் பாடுவதை நிறுத்துகின்றன. இயற்கை தன் காதலனை இழந்து தவிக்கிறது. அங்கு வந்த மூவேந்தர்கள் பாரியின் உடலை தாண்டி பரம்பு மலையின் வளங்களைச் சூறையாடுகிறார்கள். அந்த மாபெரும் பல்லுயிர் சூழல், பயோடைவர்சிட்டி பேராசை கொண்ட அரசர்களின் காலடியில் நசுங்கி அழிகிறது. அத்தியாயம் 15. கபிலரின் கண்ணீரும் அற்றை திங்களும். உயிர்த்தோழனை இழந்த கபிலரின் துயரத்திற்கு அளவே இல்லை. அனாதையாக நின்ற பாரியின் 2 மகள்களான அங்கவை, சங்கவை இருவரையும் அழைத்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு தேடித்தர பரம்பு மலையை விட்டு வெளியேறுகிறார் கபிலர். அவர்கள் மலையை விட்டு இறங்கும் அந்த நள்ளிரவில் முழு நிலவு வானில் ஒளிர்கிறது. அப்போது பாரியின் மகள்கள் பாடிய ஒரு பாடல் தான் தமிழ் இலக்கியத்தில் இன்றும் வாசிக்கும் அனைவரையும் கண்ணீர் விட வைக்கும் அந்த பாடல். விடப்பெரிது அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில். விடப்பெரிது எந்தையும் உடையேம் எம்குன்றும் பிறர்கொளார். விடப்பெரிது இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில். விடப்பெரிது வென்றெறி முரசின் வேந்தர் எம். விடப்பெரிது குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. விடப்பெரிது
அதாவது கடந்த மாதம் இதே பௌர்ணமி நிலவில் என் தந்தை எங்களோடு இருந்தார், இந்த மலையும் எங்களிடமே இருந்தது. ஆனால் இன்று இதே பௌர்ணமி நிலவில் மூவேந்தர்கள் எங்கள் மலையையும் பிடுங்கிக் கொண்டார்கள், எங்கள் தந்தையையும் நாங்கள் இழந்து நிற்கிறோம். கபிலர் அந்த பெண்களை பல அரசர்களிடம் அழைத்துச் சென்று திருமணம் செய்து வைக்க முயல்கிறார். ஆனால் மூவேந்தர்களுக்கு பயந்து யாரும் பாரியின் மகள்களை திருமணம் செய்ய முன்வரவில்லை. இறுதியில் மலையமான் திருமுடிக்காரி போன்றோரின் உதவியோடு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தன் நண்பன் பாரி இல்லாத இந்த உலகில் இனி வாழப் பிடிக்காமல் வடக்கிருத்தல், உண்ணா நோன்பிருந்து உயிரை விடுதல் என்ற முறையில் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார் கபிலர். முற்றும். ஒரு மலையின் கதை, இயற்கையின் கதை, மாபெரும் நட்பின் கதை, மனித குலத்தின் ஈகையின் கதை. வீரயுக நாயகன் வேள்பாரியின் காவியம் இப்படித்தான் ஒரு அழியாத சோகத்தோடும் அளப்பரிய பெருமையோடும் வரலாற்றின் பக்கங்களில் உறைந்து கிடக்கிறது. பாரியின் அந்த புன்னகையும் பரம்பு மலையின் அந்த பச்சை வாசனையும் காலங்கள் கடந்தாலும் தமிழர்களின் நெஞ்சை விட்டு அகலாது.